வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. நமது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஸ்டத்தில் 8வது வீடு அப்படிங்கிறத கேள்விக்குள்ளாக்கும் இடம் அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜோன், அதாவது அடையாளத்தை உருமாற்றும் தளம் அப்படின்னு சொல்றோம். அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று, விழிப்புணர்வு தரும் அதிர்ச்சிகள். நம்மளுடைய விழிப்புணர்வு வாழ்க்கை நார்மலாக போயிட்டு இருக்கும்போது நம்மளை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் அதுவே 8ஆம் இடம் தரும் திடீர் இழப்புகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் நம்மளை ஒரு இடி மாதிரி தாக்கும்போது நம்மளுடைய பழைய பிம்பம், இமேஜை உடைஞ்சிரும். அந்த அதிர்ச்சி நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கும். நம்மளோட உண்மையான பலம் என்னங்கிறத உணர வைக்கும். சிலருக்கு இதை ப்ரேஸ் பண்ணி நிப்பாட்டியும் விட்டுரும். ஸோ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாம்பு தன்னோட பழைய சட்டையை முடிச்சுட்டு புதிய பொலிவோட வர மாதிரியே இந்த 8ஆம் இடத்து சவால்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பழைய குணங்கள், தேவையற்ற பிடிவாதங்களை அழித்துவிடும். இந்த வழியின் மூலமே ஒரு புதுமையான பர்சனாலிட்டி, ஆளுமை திறன் பலரும். ஸோ புரிந்து கிடைக்கும் சக்தியை வெளியில கொண்டு வருது. எப்படி ஒரு நிலக்கரி ரொம்ப அழுத்தத்துக்கு உண்டாகும் போதுதான் வைரமா மாறுதோ, அதே மாதிரிதான் இந்த 8ஆம் இடம் தரக்கூடிய மன அழுத்தம் மற்றும் போராட்டம் அப்படிங்கிறது ஒருவருக்குள்ள இருக்கக்கூடிய தன் ஒளிந்திருக்கக்கூடிய அபாரமான மன வலிமையும் உள்ளுணர்வையும் திறமையும் வெளியில கொண்டு வரக்கூடிய இடமாக இருக்கு. ஸோ இங்க 8ஆம் இடம் அப்படிங்கிறது மரணம், அழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அழிவு அப்படிங்கிறது உடல் சார்ந்தது கிடையாது. உங்களுடைய பழைய அடையாளம், அகங்காரத்தை அழிக்கிறதாகும். அதே போல உறவுகளில் இருக்கக்கூடிய முடிவுகளை கூறக்கூடிய இடம். அந்த அழிவின் முடிவில் முதிர்ச்சியான எதையும் தாங்கும் இதயம் கொண்ட ஒரு மனிதனாக அந்த நபர் நிற்பார். ஸோ சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னோம்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது முடங்கி போடுறதுக்காக இல்லை, நம்மளை செதுக்கி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு தயாராக மாத்துறதுக்கான சக்தியை கொடுக்கக்கூடிய இடம். அடிபட்ட கல்தன் சிலையாகவும் அது போல அதிர்ச்சியிலேயே ஆளுமையை செதுக்குகின்றனர். ஸோ இந்த வகையில நாம இப்ப பார்க்க போறது அந்த 8ஆம் இடத்து அதிபதி ஒரு கிரகங்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்ப சூரியன் 8ஆம் அதிபதியாக இருந்தா அப்படின்னா உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, தந்தை, கணவன் வழியில் திடீர் சோதனைகள் வரும். ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும் அதிகாரமிக்கவராகவும் மாற்றிவிடும். இதே சந்திரன் இருந்துச்சு அப்படின்னு வைங்களா, 8ஆம் அதிபதி சந்திரனாக வந்தா அப்படின்னா மனம் போராட்டம் இருக்கும். உணர்ச்சி வசப்படுறது மூலமா மாற்றங்கள் நிகழும். ஆழமான உள்ளுணர்வு, நல்ல தெளிவு கிடைக்கும் கடைசி. இதே செவ்வாயா இருந்துச்சுன்னா அடிக்கடி விபத்துகள், அறுவை சிகிச்சைகள் அல்லது கோபத்தால் ஏற்படக்கூடிய சவால்கள், இழப்புகள் இவைகளை எல்லாம் கொடுக்கும். இது ஒருவரை மிகுந்த தைரியசாலியாகவும் எதையும் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் மாற்றிவிடும். இதே புதனாக இருந்துச்சு அப்படின்னா தகவல் தொடர்பு, வணிகம் அல்லது உணர்வு ரீதியான, நரம்பு ரீதியான சிக்கல்கள் மூலமாக வாழ்க்கை கேள்விக்குள்ளாக்கப்படும். மாறுதல்கள், இந்த உருவ மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த 8ஆம் இடம் புதன் ஒருவரை மிக சிறந்த அறிவாளியாகவும் தந்திரசாலியாகவும் மாற்றிவிடும். இதுவே குரு இருக்கு அப்படின்னு நிதி நெருக்கடி, இந்த மாதிரியான சிக்கல்களை கொண்டாந்து கொடுக்கும். இது ஒருவரை ஆன்மீக ரீதியாகவும் மிகப்பெரிய ஞானியாகவும் உருவெடுக்க செய்யும். சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னு நெருங்கிய உறவுகள், அன்பானவர்கள் மீதான அல்லது ஆடம்பர பொருட்களால ஏமாற்றங்கள் ஏற்படும். இது வாழ்க்கையின் மீதான ஆழமான புரிதலையும் பற்றற்ற நிலையையும் கொடுத்தணும். இதே சனி இருந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த சனி 8ஆம் அதிபதியா இருந்தா ரொம்ப காலம் போராடுற மாதிரி இருக்கும், பல தடை இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒருவரை மிகுந்த பொறுமையாளராகவும் ஒழுக்கமானவராகவும் யதார்த்தவாதியாகவும் மாற்றும். ஸோ 8ஆம் அதிபதி மரபஸ்தானம் அப்படிங்கிற இந்த 6-8 குணங்களை இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி பெரிய போராட்டத்துக்கு முன்னால் ஒரு வெற்றியை பெறக்கூடிய இடமாகவும் இருக்கும். அதே மாதிரி உபஜயஸ்தானம் எனக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னாலுமே இந்த மாதிரியான வெற்றிகளை கொடுக்கும். சரி, ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடம் அப்படிங்கிறது காலியா இருந்து அந்த அதிபதி வேற ஒரு வீட்டுல இருந்தா அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வீடு காலியா இருக்கும்போது அந்த வீட்டின் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் மூலமாகவே அந்த தன்மை, அந்த பாவகத்தன்மை வெளிப்படும். இதே மாதிரிதான் 8ஆம் வீட்டு அதிர்ச்சி மாற்றங்கள் எல்லாமே வெளிப்படும். உதாரணமா 8ஆம் அதிபதி 10ல இருந்தாருன்னா வேலை நிலைமை மாற்றம் நடக்கும். சில நேரங்கள்ல இந்த 10ல இருந்தாரு அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வேலையை இல்லாம ஒரு ஃப்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமையும் கொடுத்துரும். ஸோ ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். 8ஆம் வீடு காலியா இருந்தா அதனோட அதிபதி
நல்ல ஒரு நிலையில இருந்தாருன்னா ஜாதகருக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். எட்டாம் வீடு காலியா இருப்பது அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல இருந்தாலும் விபத்துக்கள், அதிர்ச்சிகள், அன்றாட அழுத்தங்கள், அவமானங்கள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. ஆனா எட்டாம் அதிபதியோட தசா புத்தி காலங்கள்ல கண்டிப்பா யாரா இருந்தாலும் அந்த மாற்றங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆக காலியா உள்ள வீடு அப்படிங்கிறதுனால அந்த அதிபதி எங்க அமர்ந்து பலமாக இருக்கிறதோ அந்த துறையில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் அல்லது மறு பிறப்பு எனக்கூடிய அனுபவங்களை கொடுக்கும். இப்போ இப்ப இந்த எட்டாம் அதிபதி மற்ற வீடுகள்ல இருந்தா ஏற்படக்கூடிய பொதுவான கணிப்புகளை பார்ப்போம். இது ஒன்றாம் வீட்டுல இருந்துச்சுன்னா எட்டாம் அதிபதி ஒன்றாம் வீட்டில் அதாவது லக்கணத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா ஆழ்ந்த ஆளுமை மற்றும் ரகசியமான குணங்கள் இருக்கும். இவங்க வாழ்க்கையில உடல் ஆரோக்கியம் அல்லது அடையாளம் சார்ந்த பெரிய மாற்றங்களை அடிக்கடி பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மறைபொருள் மற்றும் ஆன்மீகத்துல ஈடுபாடுகள் இருக்கும். ஜோதிடம் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும். இரண்டாம் வீடு வீடுங்கிறது தனம் வாக்குஸ்தானம். இங்க திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும். திடீர் பண வரவு, எதிர்பாராத இழப்புகள் ஏற்படலாம். பேச்சுல கசப்பு தன்மை, விட்டேத்தியா பேசுறது அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய ரகசியமான தன்மை இதையெல்லாம் கொடுக்கும். இதே மூன்றாம் வீட்டுல இருக்கு அப்படின்னு தைரியம் வீரியம் மூச்சு சார்ந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களோட கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது சக வயதினுடைய பெண்களோட கருத்து வேறுபாடு வரலாம். ஒரு பெரிய நெருக்கடிக்கு பிறகு இவங்க ரொம்ப துணிச்சலையும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலையும் பெறுவார்கள். நான்காம் வீட்டுல தாயார் சுகஸ்தானம் தாயாரிடம் உங்க அப்படி இருக்கிறதுனால எட்டாம் அதிபதி இருந்தா தாயாருக்கு கொஞ்சம் சுகம் பாதிக்கப்படும். பூர்வீக சொத்துக்கள் சிக்கல் வரலாம். ஆனாலும் நிலம் மற்றும் வீடுகள் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மன நிம்மதியும் ஏற்ற இறக்கங்கள் பார்த்துப்போம். ஐந்தாம் வீடுங்கிறது அறிவு, படைப்பு மற்றும் குழந்தைகள் சார்ந்த இடம். அங்க இருக்கும்போது இதுல கவலைகள் இருக்கு. ஆனால் உங்களுக்கு அபாரமான உள்வுணர்வு இன்ட்யூஷன் இருக்கும். ஸோ ஊக வணிகம் ஆகக்கூடிய பங்கு சந்தையில திடீர் லாபங்களை கிடைக்கும். பங்கு சந்தை, லாட்ரி இதுல எல்லாம் ட்ரை பண்ணும்போது திடீர் லாபங்களை கிடைக்கும். இதே ஆறாம் வீடு எதிரிஸ்தானம் அப்படிங்கக்கூடிய சத்ருஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஆறாம் வீட்டில் இருந்தால் எதிர்களை பெரிய மாற்றம் கிடைக்கும். கடன் மற்றும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் போராட்டத்துக்கு பிறகு வெற்றியை கிடைக்கும். இந்த சவால்களை சாதனைகளாக மாற்றும் ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏழாம் வீடு திருமண வாழ்க்கை அல்லது கூட்டு தொழில் அல்லது சக மனிதர்களுடைய சமூகத்தோட இருக்கக்கூடிய இடங்கள்ல மாற்றங்களையும் திடீர் சவால்களையும் ஏற்படுத்தும். அதுவே யோகங்களாகவும் மாறும். ஸோ வெளிநாட்டு தொடர்பு, வெளி மாநில வகையில வெற்றிகளை கொடுக்கும். எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஆயுள் பாவகம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எட்டாம் அதிபதி அங்கேயே இருந்தாரு அப்படின்னா நீண்ட ஆயுள், ரகசியங்களை கண்டறியும் திறன் மற்றும் எந்த நெருக்கடியும் சமாளிக்கும் மன உறுதி இவங்களுக்கு உண்டு. ஒன்பதாம் வீடு தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லி தந்தை மற்றும் மத நம்பிக்கைகளின் மாற்றம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் மூலமாக வாழ்க்கையின் நோக்கம் மாறும். வெளிநாடுகளில் அல்லது வெளியூரில் வெளி மாநிலங்களில் வசிக்கவோ அல்லது உயிர் மூலமாக பத்திரங்கள் மூலமாக பாக்கியங்கள் கிடைக்கவோ வாய்ப்புகள் உண்டு. பத்தாம் வீட்டுல இருக்கும்போது தொழில திடீர் மாற்றங்கள், பணி மாற்றம் அல்லது வேலையில் சவால்கள், சில நேரங்களில் தடைகள், தாமதங்களை உண்டாக்கிவிடும். ஆராய்ச்சி, மருத்துவம், துப்பறிதல் போன்ற துறைகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 11ஆம் வீடு மூத்த சகோதரர்களுடன் முரண்பாடுகள் வரலாம். எதிர்பாராத லாபங்கள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களின் நட்புகள் மூலம் வாழ்க்கையில் பெரிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். 12ஆம் வீடு ஆன்மீக தேடல் அல்லது தனிமை மூலமாக தேவையற்ற செலவுகள் வந்தாலுமே கூட வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூருக்கு செல்வது அல்லது ஆன்மீக பயணங்கள் செய்வதன் மூலமாக நல்ல மாற்றங்களை கொடுக்க முடியும். ஸோ இந்த 8ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் அந்த வீட்டின் காரகத்துவங்களில் அதிர்ச்சி, போராட்டம், மாற்றம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அந்த நபரை ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாற்றி விடுவார். இதனால்தான் நம்ம வந்துட்டு 8ஆம் இடத்தை என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 8ஆம் அதிபதி கேந்திரங்கள்ல 1, 4, 7, 10 இருந்தா அவங்க வந்துட்டு நல்லா கட்டமைப்புல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையினுடைய அடிப்படை கட்டமைப்புலையும்
மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த 1-4-7-10 இருக்கும்போது வேலையில மாற்றம் அல்லது வசிக்கிற வீட்டில் அது ஊரை விட்டு மாறக்கூடிய பூர்வீக சொத்துகள் கிடைப்பதுன்னா சட்ட ரீதியான சிக்கல்கள் வந்து கடைசியாக அவங்களுக்கு சாதகமாக திடீர்னு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது திரிகோணமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல 8ஆம் அதிபதி 1-5-9 இருந்தாரு அப்படின்னு ஒரு தத்துவார்த்த நாணியாக மாத்திடும். அதீத புள்ளுணர்வு இருக்கும். மற்றவங்களால கணிக்க முடியாத விஷயங்களை இவங்க டக்குன்னு ஒரு கணிப்பு மூலமாக கலந்து சொல்லிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதே மாதிரி தந்தை வெளியில் சில இழப்புகள் அல்லது தந்தையின் மறைவுக்கு பிறகு அல்லது தந்தையோட சண்டை திட்டம் வந்த பிறகு அவங்களுக்கு வெளியில உயர்வுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த 8ஆம் அதிபதி மறைவு ஸ்தானங்கள் இருந்தா அப்படிங்கிறது 6-12 இருக்கும். 6-8-12 தான் மறைவு ஸ்தானம். இதுல 6 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோய், கடன், எதிரிகள் இதெல்லாம் வந்துட்டு உங்களை அழிக்காம அதுவும் நீங்க ஒரு பெரிய அதிகாரத்துக்கு போக அல்லது மறைமுகமாக எதிரிகளை மறைமுகமாக உதவக்கூடிய தன்மையும் கொடுத்துரும். இதை 12ஆம் வீடாக நம்ம அயனசைனம் அப்படிங்கிறது தூக்கத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறதுல பாதிப்பை கொடுத்தாலுமே கூட ஒரு கலங்காத மனப்பக்குவத்தை 3-11 8ஆம் அதிபதி 3-11 ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த 3 வீட்டில் இருக்கும்போது ஆரம்பத்தில் பயந்து சும்மா இருப்பாங்க. வாழ்க்கையில திடீர் சவால்கள், சிக்கல்கள் வரும்போது அவங்க ஒரு வீரணம் இருக்கும். அவங்களுடைய எழுத்து அல்லது பேச்சு மூலமா பெரிய வளர்ச்சியை கொடுக்க முடியும். பாவம் பண்ணிட்டு வருமானம் ஒழுங்கா இருக்காது. ஆனா வரும்போது மொத்தமா வரும். ரகசியமான வழியில அல்லது லாட்ரி உயிர் மூலமாக பத்திரங்கள் மூலமாக லாபங்களும் அடைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ 8ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தால் இந்த ஜாதகர் எத்தனை பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள் சிக்கனாலுமே திரும்பி மீண்டு மேல வந்துருவார்.